வைத்த கண் வாங்காமல் அப்படி பார்க்கிறீர்கள்? சாந்தா, பார், இந்த பிள்ளைகளுக்கு சீதாராம ஒற்றுமை இருக்கவில்லை. ஆமாக்கா, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. கங்கையதிபன் பண்பில் உயர்ந்த குகன், அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன், அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான், பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான், அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை, ராமபிரான் மீது மையல் கொண்டாள். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை, ராமபிரான் மீது மையல் கொண்டாள். கோபம் கொண்ட இளையோர் கூரம்பால் அவளை மானபங்கம் செய்து விரட்டிவிட்டார். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். நெஞ்சம் கனலாகி கண்கள் குளமாகி, தம்பியுடன் தேவியை தேடிச் சென்றான். ராமன் தேடிச் சென்றான். வழியிலே ஜடாயுவால் விவரமெல்லாம் அறிந்தான். வாயுமைந்தன் அனுமானின் நட்பை கொண்டான். ஆழியை தாண்டியே இலங்கை சென்ற அனுமான், அன்னையை அசோகவனத்தில் கண்டான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். அனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான். கண்டேன் அன்னையை என்றே ராமரை சேவித்தேன் என்றான். கடலை கடந்து ஐயன் வானர சேனையுடன் சென்றான். வானர சேனையுடன் சென்றான். விபீஷணனின் நட்பை கொண்டான். ராவணனை வென்றான். வீரமாதா ஜானகி தேவியை தீக்குளிக்க செய்தான். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கலங்கிய மக்கள் களிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான். அரசுரிமை கொண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அதோ ஸ்ரீராமச்சந்திர பிரபு. ஸ்ரீராഘவம் தசரதாத்மஜமப்ரமேயம், சீதாபஸ்தேன